ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் பச்சரிசி மாவில் கூழ் வத்தல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் மாவில் கூழ் வத்தல் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் பச்சரிசியில் ட்ரை பண்ணேன், புழுங்கல் அரிசிலையுமே ட்ரை பண்ணேன். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே ரேஷன் அரிசி தான். இப்போ நான் பண்ண போகிறதுமே ரேஷன் பச்சரிசி மாவில் தான் நான் கூழ் வத்தல் பண்ண போகிறேன். இந்த மாவு நான் கொழுக்கட்டைக்காக அரைச்சி வச்சுருந்ததுங்க. சரி, மாவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு அது கூட தேவையான அளவுனா நம்ம தோசை ஊற்றுவோம்ல, அந்த மாவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுனால கையால் நல்லா கரைசி வச்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மாவில் தண்ணி சேர்க்குறோம்ல, அது அளவு இல்லை. அதுக்கப்புறம் 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 4 கப் தண்ணிங்கிறது கரெக்டான அளவு. நம்ம மாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணுற அளவு இல்லாமல் எக்ஸ்ட்ரா 4 கப், எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 4 கப் தண்ணி எடுத்து நான் குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். ஏன்னா அடிகனமான பாத்திரத்தில் பண்ணணும், ஏன்னா சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் அப்படிங்கிறதுனால. ஏற்கனவே நான் அரிசி அரைச்சி பண்ணினதுமே குக்கரில் தான் பண்ணினேன். உங்கள்கிட்ட அடிகனமான பாத்திரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயுமே பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைடு மாவு நல்லா கரைசி வச்சுட்டு குக்கரில் 4 கப்பு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கணும்னா இந்த பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா சூடானுச்சு அப்படின்னாலே போதும். அப்புறம் இந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக வராது, கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும் பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் சேர்த்து அதையுமே அரைச்சி அதையுமே இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளுமே இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாவில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் தண்ணி நல்லா கொதிச்சு வரத்துக்குமே கரெக்டாகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சதை இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்போ சிம்மில் வச்சிடணும். ஏன்னா தண்ணியுமே நல்லா சூடாக இருக்கும். அரிசி மாவு சீக்கிரமாக கெட்டிப்பட்டுரும், எல்லாருக்குமே தெரியும். அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பொறுமையாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். உப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டான அளவு போடக்கூடாது. ஒரு எப்படி சொல்கிறதுனா, உப்பு அரை உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம கூழ் செஞ்சு கெட்டியாகி அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சிட்டு அது இன்னும் சுருங்கினதுக்கு அப்புறம் கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம பொரிச்சு எடுக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டே கரெக்டான அளவு போட்டோம் அப்படின்னா வத்தல் சுருங்கி நம்ம பொரிக்கும் போது உப்பு கரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் உப்பு கவனமாக போட்டுக்கோங்க. அதனால தான் நான் 2 டைமாக உப்பு போட்டேன். ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அரை உப்போட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது உப்பு இல்லாத மாதிரி ஆகிடுங்கிறதுனால செக் பண்ணிக்கிட்டு திரும்பவும் கொஞ்சம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. திரும்பவும் நான் உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பட்டு வர டயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். 1 கப்புங்கும் போது 1 டீஸ்பூன் ஜீரகம்ங்கிறது கரெக்டாக இருக்கும், ரொம்பவும் சேர்க்க வேண்டாம். ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு நான் முத நாள் நைட்டு தான் பண்ணினேன், மறுநாள் காலையில் புழிஞ்சு விடுறதுக்காக. இந்த அளவுக்கு பதம் கெட்டிப்பட்டதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. காலையில் செஞ்சுட்டு உடனே புழிஞ்சு விட்றது ஆகவே ஆகாது. ஏன்னா இது கூழ் ரொம்ப சூடாக இருக்கும். இது ஆறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம காலையில் ரெடி பண்ணணும் அப்படின்னா மதியம் தான் அதோட சூடே ஆறும். அதுவுமே டவுட்டு தான். அதனாலவே நான் முத நாள் நைட்டே செஞ்சுட்டு மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே இது கெட்டியாகும். அப்புறம் காலையில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆறிடும். நம்ம பிழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வெயில் காலத்தில் தான் இது செய்கிறோம். அதனால் வெயில் ஒரு 7 மணிக்கெல்லாமே நம்ம மாடிக்கு போகவே முடியாது, அந்தளவுக்கு சுட்டு எடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் ஆக்சுவலாக எடுத்து 1 மாதத்துக்கு மேலேயே ஆகுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கையை தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி தொட்டு பார்த்தா சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக வெந்துடுச்சு. இப்போ இதை சைடில் இருக்கிறத எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து விட்டுட்டு மூடியை போட்டு வச்சுட்டு நைட்டு தான் நான் பண்ணினேன். ஒரு சாப்பாடெலாம் சமைச்சு முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு மேலே படுக்கிற டயத்தில் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டேங்க. இது நம்ம மறுநாள் காலையிலேயே திரும்பவும் என்ன பண்ணணும்னா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கையால் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது அப்படியே இருக்கட்டும், மூடி போட்டு நாளைக்கு பார்க்கலாம். இது ஓவராலாக நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து தண்ணி ஊற்றி தோசை மாவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி கையால் நல்லா கரைசி விட்டுட்டு அரை உப்பாக இருக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கிட்டு 3 பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி அதையுமே இதில் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் 1 கப் பச்சரிசி மாவுக்கு 4 கப் தண்ணி சேர்த்து நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் கரைசி வச்சுருக்கிறத இதில் ஊற்றி கொஞ்சம்
சிம்முக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருந்தோன்னா கெட்டிப்பட்டு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மறுநாள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு விட்டுற வேண்டியது தான். நான் வத்தல் பிழியணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஆயில் ஊற்றிட்டு எந்த கவரையுமே தூக்கி போடவே இல்லைங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கவர் கிட்ட நான் எடுத்து வச்சுருந்தேன். 1/2 லிட்டர் கவராக இருந்தாலும் சரி, 1 லிட்டர் கவராக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது நான் பொருள் வாங்குகிறேன் அந்த கவர் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னாலே நான் வத்தல் பிழியணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நான் எண்ணெய் கவரில் தான் நான் பிழிய போகிறேன். கவரில் வந்துட்டு மாவு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரிக்கோல் வச்சுட்டு நம்ம ஹோல்ஸ் போடுறது கொஞ்சம் பெருசாக போடணும். ரொம்ப குட்டியாக போட்டோன்னா பிழிஞ்சிட்டு அப்புறம் ரொம்ப சுருங்கி வரும்போது ரொம்ப குட்டியாக போயிடும். அப்போ பொரிக்கும் போது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குமா, அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா காஞ்சி வரும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுட்டு அவங்க பிழிஞ்சு சுருங்கி வரும்போது ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். எங்கள் கேமராமேன் எவ்வளோ சூப்பராக வீடியோ இருக்கிறாங்க பார்த்தீங்களா. எங்கள் மாமா தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க, அதனால் எல்லா சைடுமே கவர் பண்ணி எடுத்தாங்க. எல்லாத்தையுமே பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக மீறுமா அதை வந்துட்டு கிள்ளு வடகை மாதிரி போட்டாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக மீறதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் கிள்ளு வடகை மாதிரி இந்த மாதிரி கிள்ளி வச்சுட்டேன். அது காயிறத்துக்கு வந்துட்டு 4 மணிக்கெலாம் மப்பு போட ஆரம்பிச்சிருச்சு. என் நேரம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல ஒரு 5 மணிக்கு நல்ல வெயில் அடிச்சிருந்துச்சு அப்படின்னா நல்லா காஞ்சிருக்கும். 3 மணிக்கே ஒரு மப்பு போட ஆரம்பிச்சிடுச்சு. அது இடையிலுமே லைட்டாக மப்பு போட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு காஞ்சி இருந்துச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மழை ரொம்ப இருட்டிட்டு வந்துருச்சு அப்படின்னு ஓரளவுக்கு காயறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஃபுல்லாக தண்ணியில் மழையில் நனைஞ்சி போயிடுச்சுன்னா சுத்தமாக வேஸ்ட்டாக போய்டும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு காஞ்சி தான் இருந்துச்சு. அதனால் அப்படியே திருப்பி போட்டுட்டு டேரெக்டாக தண்ணி தெளிக்காமல் அப்படியே பெரட்டி போட்டு தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே டேரெக்டாக தண்ணியை தெளித்தோம் அப்படின்னாலுமே கொலன்னு ஆகிட மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு திருப்பி போட்டுட்டு தண்ணி தெளித்து 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் எடுத்தால் நல்லா ஈஸியாக வந்துடுச்சு. நீங்கள் அரிசியில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்துட்டு அரிசி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நீங்கள் அதிக குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டு அதே மாதிரி தான் எந்த கப்பால் நீங்கள் அரிசி இறக்குறீங்களோ அதே கப்பால் 4 கப்பு தண்ணி, ரெண்டுத்துக்குமே ஒரே அளவு தான். நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கிறீங்க தெரியுமா, அது அளவு கிடையாது, எக்ஸ்ட்ரா உள்ளது தான் 4 கப் அளவு தண்ணி சொல்கிறேன். இதை எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுட்டு மறுநாள் வெயிலில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் காய வச்சேன். 5 மணி நேரமே அதிகம் தான், 4 மணி நேரம் காய வச்சாலே போதும். காய வச்சுட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பராக வத்தல் ரெடி ஆகிடும். என்னை பொறுத்த வரையும் மாவை விட அரிசி நம்ம ஊற வச்சு அரைச்சி பண்ணுறோம்ல அந்த வத்தல் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணினா எது பெஸ்ட் அப்படின்னா நான் அரிசி ஊற வச்சு பண்ணுறது தாங்க சொல்லுவேன். உங்களுக்கு வீட்டில் அரைக்க முடியல அப்படின்னா கூட 2 மணி நேரம் ஊற வச்சு மில்லில் கொடுத்து கூட அரைச்சி அப்படியுமே நீங்கள் கூழ் வத்தல் பண்ணலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் தான் டிஃபர் ஆகுது. பட் நம்ம ஊற வச்சு அரைக்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் எங்கள் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.